ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். இது எதுவும் ப்ரமோஷன் எதுவும் கிடையாது. நம்ம வந்து ஒன்லி மக்களுக்கு சட்டம் தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நம்ம சட்டத்தை வந்து விளக்கி கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சட்டத்தை தெரிஞ்சுக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம அப்டேட் பண்ண உடனே சட்டம் அது வந்து நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் சட்டம் வந்து தெரிந்து கொள்ள வந்து வசதியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். மற்றும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த சட்டம் வந்து புரிய வரும். அப்படியும் வந்து புரியலை, ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குன்னா திருப்பி ஒரு தடவை ரிப்பீட்டாக பாருங்கள். அதாவது ஃபுல்லாக பார்த்துருங்க. பாதியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சட்டம் சரியாக வந்து முழுமையாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. சட்டம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சோசியல் மீடியாஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸு, சோசியல் மீடியாஸ் குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் வந்து அறிந்து கொள்வார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் 1985 வந்து கன்சப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸு அதோடைய பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மற்றும் பார்த்திங்கன்னா, வெளிநாடுகளில் வந்து ஸ்மக்லிங் பண்ணி கொண்டு போனால் ட்ரக்ஸை வந்து என்ன பனிஷ்மெண்ட் அந்த சில நாடுகள் வந்து நம்ம சொல்ல போகிறோம். அதையும் வந்து முக்கியமானது, வெளிநாடுகளில் ட்ரக்ஸை வந்து கடத்தி கொண்டு போனால் அங்கே வந்து மாட்டிக்கிட்டாங்க இந்தியன்ஸ் அப்படின்னா அந்தந்த நாடுகளில் என்னென்ன பனிஷ்மெண்ட் கொடுக்காங்கன்னு நம்ம வந்து அதையும் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம என்டிபிஎஸ் ஆக்ட் இதை வந்து சுருக்கமாக சொல்லுவாங்க. நார்காட்டிக்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் சைக்காட்ரிக்ஸ் சப்ஸ்டன்ஸ் ஆக்டை வந்து என்டிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, போதைப்பொருள் நுகருக்கான தண்டனை வந்து மருந்தின் வந்து அளவை பொறுத்து மாறுபடுகிறது. என்ன எவ்வளோ கையிருப்பு வச்சுருக்காங்க வீட்டில் நுகர்வதற்கு அப்படிங்கிறத பொறுத்து வந்து தண்டனை மாறுது. இது போதைப்பொருள் மற்றும் மனோவியல் பொருட்கள், தமிழில் என்டிபிஎஸ் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, போதைப்பொருள் மற்றும் மனோவிய பொருட்கள் என்டிபிஎஸ் அப்படிங்கிறது சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது ஒரு விஷயம். சிறிய அளவில் இருந்தால் வந்து 1 வருடம் வரை சிறை தண்டனை வந்து விதிக்கப்படும். மற்றும் பார்த்திங்கன்னா 10,000 ரூபா அபராதம் வந்து விதிக்கப்படும். அது நம்ம நாட்டில் வந்து இது பண்ணுறாங்க. ஒரு சிறிய குவான்டிட்டி ஆஃப் சப்ஸ்டான்ஸ் வந்து வச்சுருந்தா ட்ரக்ஸில் நிறைய வகைகள் இருக்கிறது, அது உங்களுக்கும் தெரியும். அதை பொறுத்தும் வந்து தண்டனைகள் வந்து மாறுபடும். இடைநிலை அளவுகளுக்கு, அதாவது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் வந்து விதிக்கப்பட வந்து சட்டத்தில் வந்து வழிவகை செஞ்சுருக்கிறாங்க. அதாவது குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் வந்து குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஆண்டு, 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் அபராதம் விதிக்கப்படும். மற்றும் பார்த்திங்கன்னா வணிக அளவுகள், வணிகம்னா விற்பனை பண்ணுவாங்கள்ல, அதாவது ஒரு இடத்துக்கு வரும் பல்காக, அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு இடத்துக்காக சப்ளை ஆகி அதுக்கப்புறம் வந்து சேல் ஆகும். இதை வந்து வணிக அளவுகள் வந்து குறைந்தபட்சமே வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செஞ்சாங்க அப்படின்னா வந்து 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20 ஆண்டுகள் வரை நீட்டிக்கக்கூடிய வாய்ப்பையும் வந்து இது வந்து இருக்குது என்டிபிஎஸ் ஆக்டில். குறைந்தபட்சம் 1 லட்சம் அபராதமும் விதிக்கப்படும். இரண்டும் சேர்த்து வந்து விதிக்கப்படும். அதாவது கன்சம்ஷன் ஆஃப் ட்ரக்குக்கு என்ன அப்படிங்கிற தண்டனையும் பார்த்தோம். அப்புறம் வந்து ட்ரக்கை சேல் பண்ணுறது, குவான்டிட்டி வந்து இருக்கிறது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதாவது குவான்டிட்டி கம்மியாக இருந்தால் 1 வருடம் 10,000 தண்டனை வந்து வழங்கப்படும். அதாவது நுகர்ந்தால் 10 ஆண்டுகள் வரை நீட்டிக்க கூட வாய்ப்பு இருக்குது. அது நுகர்வோர் எவ்வளோ வச்சுருக்காங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா வணிக அளவுகள் வரைக்கும் இருந்தது அப்படின்னா 10 ஆண்டுகள் வந்து குறைந்தபட்ச தண்டனை, 20 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படும். 1 லட்சத்துக்கு மேல் தான் வந்து அமௌண்ட் வந்து ஃபைன் போடுவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதில் மருந்தின் அளவை பொறுத்து தண்டனை வந்து மாறுபடும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறிய அளவு, அதான் சொன்னோமா, சிறைவாசம் வந்து 1 வருடம் வரை, 10,000 வரையும் வந்து பெனால்ட்டி, இரண்டும் சேர்ந்து சிறை தண்டனை மற்றும் அபராதம் வந்து கொடுக்கப்படும். இடைநிலை அளவு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு அதாவது நிறையவும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் இடைநிலையாக இருந்ததுன்னா வணிக ரீதியாக
குறைவான அளவால் வந்து சிறியதை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கும் பொழுது சிறைவாசம் 10 ஆண்டுகள் வரை வந்தும் 1,00,000 வரைக்கும் அபராதமும் விதிக்கப்படும். வணிக அளவு அப்படிங்கும்போது சிறைவாசம் 10 ஆண்டுகளுக்கு குறையாது அப்படிங்கிறதும், ஆனால் வந்து 20 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படலாம் அப்படிங்கிறதும், 1,00,000த்திற்கு குறையாமல் ஆனால் 2,00,000 வரை நீட்டிக்கப்படலாம் அந்த பெனால்ட்டி, அதாவது ஃபைன் வந்து இம்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும். இது வந்து முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து இந்தியாவில் வந்து போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்கான நிர்வாக சட்டமாக வந்து NDPS ஆக்ட் வந்து செயல்படுது, சட்டம் உள்ளது. தண்டனையின் கடுமை வந்து தடை செய்யப்பட்ட பொருளின் அளவை பொறுத்து நேரடியாக தொடர்புடையதாக வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். இந்த சட்டம் வந்து வெவ்வேறு அளவு போதை மருந்துகள் மற்றும் மனோவியல் பொருட்களுக்கு தனித்துவமான தண்டனை வந்து நிலைகளை வந்து குறிப்பிடுகிறது. இதுதான் வந்து NDPS ஆக்டில் வந்து தண்டனை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ என்ன அப்படிங்கிற போது நம்ம வந்து வேறு நாடுகளுக்கு கடத்தி கொண்டு போய் வந்து கொடுக்கறது, அதாவது பெரிய பெரிய 100 kg 50 kg 1000 kg இந்த மாதிரியான ட்ரக்ஸ்லாம் கொண்டு போகிறது. இதில் வந்து சிங்கப்பூரில் வந்து என்ன தண்டனை கொடுக்குறாங்க, சிங்கப்பூர் நாட்டில் என்ன தண்டனை, அதாவது இந்தியாவிலிருந்து நீங்கள் வந்து அங்கே கொண்டு போய் சேர்க்கும் பொழுது கைமாறும் பொழுது உங்களை வந்து பிடித்து விட்டார்கள் என்றால் என்ன தண்டனை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். போதைப் பொருள் கடத்தலுக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் மிகவும் கடுமையான தண்டனை விதிக்கிறாங்க. ஏன்னா போதைப் பொருள் வந்து உட்கொண்டால் வந்து நாட்டின் இளைஞர்கள் சீரழிவார்கள் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து பரிசீலனை பண்ணி வந்து அதிகபட்ச தண்டனை கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதிகபட்ச தண்டனை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். அதாவது மரண தண்டனை வந்து விதிக்கப்படுகிறது சிங்கப்பூரில். அதாவது கடத்தி கொண்டு போய் அங்கே வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, இல்லை அங்கே வந்து இருக்கிறவங்க யாராவது சேல் பண்ணாங்களோ வந்து இதுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கப்படும் சிங்கப்பூரில் அப்படிங்கிறதும். 2005ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து போதைப் பொருள் கடத்தல்காரர் வந்து ஒருவர் வந்து அங்கு கடத்தி கொண்டு போய் அங்கே மாட்டிக்கிட்டார். அந்த ஒரு வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கில் மரண தண்டனை கொடுக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் அங்கே சிங்கப்பூரில் அப்படிங்கிறது நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நம்ம நாட்டில் வந்து மரண தண்டனை இல்லை அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். அதாவது லீனியன்சி நம்ம நாட்டில் வந்து கடைபிடிக்கிறாங்க. மலேசியாவில் பார்த்திங்கன்னா என்ன தண்டனை, இங்கேருந்து கடத்தி கொண்டு போனாலோ அங்கே அவங்க வந்து அங்கே உள்ளேயே வந்து கைமாற்றி கடத்தி கொண்டு இருந்தாலோ மலேசியாவில் வந்து என்ன தண்டனை அப்படின்னு பார்க்கும்பொழுது, போதைப் பொருள் வந்து குற்றத்திற்கு அங்கேயும் வந்து கடுமையான தண்டனை தான். அதாவது வந்து போதைப் பொருளை அங்கே ஒழிக்க வேண்டும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க சிங்கப்பூர் மலேசியாவில். அதனால் உச்சபட்ச தண்டனையும் மலேசியாவில் வந்து வழங்கப்படுகிறது. மரண தண்டனை வந்து அளிக்கப்படுகிறது மலேசியாவில் அப்படிங்கிறதும். 2010ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா கஞ்சா கடத்தியதற்காக வந்து 2 பேருக்கு வந்து அங்கே வந்து மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டு அது வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் தெரிவித்துக் கொள்கிறோம். போதைப் பொருள் கடத்துவது வந்து எவ்வளவு ஒரு தவறான செயல். ஏன்னா கடத்தல் மூலமாக தான் வந்து எல்லா போதைப் பொருள் சப்ளை ஆகுது அப்படிங்கிறதுனால வந்து சிங்கப்பூர் மலேசியாலலாம் உச்சபட்ச தண்டனையாக டெத் பெனால்ட்டி மரண தண்டனை வந்து வழங்கப்படுகிறது. இந்தோனேசியாவில் வந்து போதைப் பொருள் கடத்தலுக்கும் அங்கேயும் வந்து உச்சபட்ச தண்டனை தான். ஏன்னா இதுதான் அவங்க வந்து போதைப் பொருளை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து மரண தண்டனை விதிக்கக்கூடிய சாத்தியமான தண்டனையாகும் அப்படிங்கிறது. அது வந்து மரண தண்டனை விதிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்படின்னா மரண தண்டனை வந்து கண்டிப்பாக விதிக்கப்படும். அங்கேயும் பார்த்திங்கன்னா மேலும் பார்த்திங்கன்னா என்னென்னா 2004ஆம் ஆண்டில் வந்து போதைப் பொருள் வந்து கடத்தல் வந்து குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டது இந்தோனேசியாவில். அவர் வந்து ஆஸ்திரேலியா பெண்ணுக்கு 20 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை வந்து விதிக்கப்பட்டது. 20 ஆண்டுகள், அதாவது உச்சபட்ச தண்டனை வந்து டெத் பெனால்ட்டி. இதில் வந்து இந்த வழக்கில் வந்து இந்தோனேசியாவில் கோர்ட்டில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஆஸ்திரேலியா பெண் கடத்தி இந்தோனேசியா கொண்டு போனதுனால அவர் வந்து குற்றவாளி அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணதுனால நீதிமன்றம் வந்து 20 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். சைனாவில் வந்து என்ன தண்டனை, ட்ரக் டிராஃபிலிங், அதாவது ட்ரக் ஸ்மக்லிங் பண்ணால் என்ன வந்து தண்டனை அப்படின்னா, இங்கேயும் வந்து உச்சபட்ச தண்டனை வந்து வழங்கப்படுது. இது வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, சீனாவில் வந்து இங்கிருந்தோ இல்லை அங்கு உள்நாட்டில் உள்ளவர்கள் கடத்தினார்களோ
வந்து என்ன தண்டனை வழங்கப்படும், அதாவது போதைப்பொருள் கடத்தினால் வந்து சீனாவில் தண்டனை வந்து மரண தண்டனையும் அடங்கும். மரண தண்டனையும் இருக்குது, மரண தண்டனை குறைவாகவும் வழங்கப்படும். 50 கிராம் அல்லது அதற்கு மேற்பட்ட சில மருந்துகளை கடத்துவது மரண தண்டனைக்கு வழிவகுக்கும். வெறும் 50 கிராம் சப்ஸ்டான்ஸ் இருந்தால் போதும் உங்களுக்கு வந்து ட்ரக்ஸு, தடை செய்யப்பட்ட ட்ரக்ஸ், கவர்மெண்டால் தடை செய்யப்பட்ட ட்ரக்ஸு சீன நாட்டில் தடை செய்திருக்கும். இங்கிருந்து போகக்கூடாது. என்ன ட்ரக்ஸு அது வந்து ஒரு 50 கிராம் இருந்ததுனாலே வந்து வந்து மரண தண்டனை வந்து கொடுக்குறாங்க. ரொம்பவும் கடுமையான தண்டனை இது அப்படிங்கிறது சீனாவில் வந்து கொடுக்கப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். நம்ம தென்கொரியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன தண்டனை கொடுக்கப்படுறாங்க இந்த ட்ரக்ஸு சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் வந்து லீனியன்சி கிடையாது, ரொம்ப ரிகோரியஸாக தான் வந்து கொடுக்குறாங்க. மரண தண்டனை ஒரு சாத்தியமான தண்டனை ஆகும் இது. அதாவது மரண தண்டனையும் கொடுக்கலாம், இதுவும் கொடுக்கலாம். அதாவது 20 ஆண்டுகளோ இல்லை ஆயுள் தண்டனையோ இது முதல் கொடுக்கலாம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா 1997 முதல் மரண தண்டனை வந்து நிறைவேற்றப்படுவதற்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு விஷயமானது. இது வந்து தென்கொரியாவில் வந்து மரண தண்டனை வந்து இருந்ததை வந்து கொஞ்சம் லீனியன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். நம்ம நாடு இந்தியாவில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் என்ன தண்டனை அப்படிங்கிறத. அதை ஒரு தடவை உங்களுக்கு வந்து ரிப்பீட் பண்ணுறோம். அதாவது இந்தியாவில் வணிக ரீதியான அளவுக்கு வந்து 10 முதல் 20 ஆண்டு வரை வந்து கடுங்காவல் சிறை தண்டனையும், அதாவது ரிகோரியஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கடுங்கால சிறை தண்டனையும் 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரை அபராதமும் விதிக்கப்படும். நம்ம நாட்டில் வந்து மரண தண்டனை வந்து இதுக்கு வந்து ட்ரக்ஸு கடத்துறதுக்கு கொடுக்கல. ஏன் அப்படின்னா இப்போ கொலை பண்ணாலே மரண தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற நிறைய அமைப்புகள் இருக்குது. அதனால் நம்ம நாடு எப்போவுமே லீனியன்சி, அதாவது ஒரு எளிமையான சட்டத்தை கடைபிடிக்கும் நாடு, டெமோக்ராட்டிக் உள்ள ஒரு நாடு, ரொம்பவுமே டெமோக்ராட்டிக் உள்ள நாடு உலகத்தில். அதனால் வந்து நம்ம வந்து 10 முதல் 20 ஆண்டுகள் வணிக ரீதியான அளவுகள் வைத்திருந்தால் வந்து தண்டனை வந்து கொடுக்கப்படுது. பிலிப்பைன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரண தண்டனை வந்து ரத்து செய்யப்பட்டாலும் நாட்டில் போதைப் பொருளுக்கு எதிராக போர் கடத்தலுக்காரர்கள் என்ற கூறப்படுபவர்களை நீதிக்கு புறம்பாக கொலை செய்வதற்கு வழிவகுத்திருக்கிறது. அப்படிங்கிறதுனால வந்து அங்கேயும் வந்து மிகவும் வந்து அந்த போதைப் பொருளை வச்சு தான் ஒருவருடைய மனவியலையும் மாற்றுறாங்க. ஒரு ஸ்டேபிள் மைண்டாக இருக்கிறவங்க போதைப் பொருள் உட்கொண்டால் அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் என்றே தெரியாது அப்படிங்கிறது வந்து அதனால் வந்து போருக்கு பயன்படுத்த, அதாவது தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு ட்ரக் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ட்ரக் டிராஃபிலிங் அப்படிங்கிறது, ட்ரக் ஸ்மக்லிங் அப்படிங்கிறது. அதனால் வந்து இப்போ நம்ம ட்ரக்குக்கு என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு இந்தியாவிலையும் வெளிநாடுகளில் என்ன தண்டனை கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது போதையில்லா நாடு வந்து வளமான நாடாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முன்னேறி செல்லணும்னா போதையை வந்து தவிர்க்க வேண்டும். போதையை தவிர்த்தால் வந்து வாழ்க்கை நன்றாக இருக்கும், குடும்பம் நன்றாக இருக்கும். குடும்பம் நன்றாக இருந்தால் வந்து ஊர் நன்றாக இருக்கும், ஊர் நன்றாக இருந்தால் நாடு நன்றாக இருக்கும் அப்படிங்கிற பழமொழி இருக்குது. அதனால் ட்ரக் இது பண்ணுவதை, கன்சியூம் பண்ணுவதை பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நிப்பாட்டிடுங்க. இது ஒரு அறிவுரையாக நம்ம சொல்லிக்கிறோம். NDPS ஆக்ட் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம், பனிஷ்மெண்ட்டு. அதனால் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இளைஞர்கள் வந்து கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து பதிவு பண்ணுறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இது எந்த காரணத்தை கொண்டும் வந்து ஒரு வணிக ரீதியாக ஒரு ப்ரமோஷன், அதாவது நம்மளுடைய ப்ரொஃபஷன் வந்து ப்ரமோட் பண்ணி கொண்டு போவதுக்காக வந்து இதை வந்து நம்ம அப்டேட் பண்ணலை. சட்டம் வந்து முழுமையாக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மட்டுமே கல்வி, அதை சட்டக்கல்வியை வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிக்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம்.